வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஷவர்மா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஷவர்மா வந்து நீங்கள் பிளாட்டர்லேயும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து சுற்றி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ரெசிபிங்க. இது கடையில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு நான் வந்து வீட்டில் தயார் பண்ணி உங்களுக்கு நான் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஷவர்மா ரெசிபி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் டீட்டெயிலாக வந்து ஷவர்மா பிளேலிஸ்ட் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த முன்கூட்டியே என்னென்ன நீங்கள் தயார் பண்ண ஷவர்மாக்கு அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இங்கே வந்து நான் சிக்கன் போன்லெஸ் வந்து க்யூப்ஸில் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து சிக்கன் மசாலா தேவைப்படும், கறி பவுடர் தேவைப்படும், அதே மாதிரி கிச்சன் கிங் மசாலா, மிளகாய் தூள் தேவைப்படும், அரை முடி அளவுக்கு எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு விழுது, தயிர் தேவைப்படும். இப்போ இந்த இத்தனை பொருட்களும் நம்ம வந்து கோழியில் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணோம். உங்களுக்கு ஜட்டார் அண்ட் சூமேக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி இது யூஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த கடை மாதிரியே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். ஜட்டார் அண்ட் சூமேக் வந்து ரெண்டு பொருள் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரில் சிக்கனில் ஷவர்மாலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆன்லைனில் கிடைக்கிறது, உங்களுக்கு வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி அது யூஸ் பண்ணலாம். நான் அது யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து சிக்கனில் நான் தயிர், எலுமிச்சம்பழம் சேர்த்துக்க போகிறேன், இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா, கறி பவுடர், கிச்சன் கிங் மசாலா, மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். எல்லா பிராண்டோட பேருங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லை. ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லாத தொட்டு நான் வந்து பிராண்ட் பேருங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் ஜட்டார் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஜட்டார் வந்து மிக்சர் ஆஃப் எல்லா கீரையும் அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எல்லோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சூமேக் வந்து ஒரு பழம், அது வந்து புளிப்பு தன்மை கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கோழியை நல்லா இந்த மசாலாவில் கலந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்கள் இது மூடி போட்டு ஊற வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில். அப்படி இல்லையா நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா, ராத்திரி முழுக்க இது நல்லா ஊற விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டு நல்லா கூடி வரும். இந்த கோழி எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லது. இந்த கோழி நல்லா ஊறுச்சுன்னா அந்த கோழி உள்ள இருக்கிற அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த அவனில் கம்பி கொடுத்தாங்க. அந்த கம்பி அந்த ஸ்கியூவர்ஸ்லேயே வந்து நான் இந்த கோழியை குத்தி நான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பேம்பூ ஸ்கியூவர்ஸ் இருந்துச்சுன்னா பேம்பூ ஸ்கியூவர்ஸில் கூட இந்த கோழியை குத்தி நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கோழி குத்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வந்து ஒரு பேனை காய வச்சுடுங்க. பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் காய வச்சுடுங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், டீட்டெயில்டு ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் இருக்கும். எல்லா மெஷர்மெண்ட்ஸு, டீட்டெயில் பிளாக் லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அதே டைமில் என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மிதமான தீயில் பேனை காய வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நான் கோழி வந்து மசாலாவில் பூசியிருக்கிறது சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க. அது நல்லா வறுத்து வரணும். நீங்கள் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி அந்த மசாலாவில் கரைச்சி அந்த கோழியில் சேர்த்துடுங்க. கோழி நல்லா வெந்துடும். மசாலா எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. மசாலா வந்து கோழியில் சேர்த்துடுங்க. இப்போ மூடி போட்டு அந்த கோழியை நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திருப்பி விட்டோம்னா கோழி நல்லா வெந்துடும். உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும். அந்த கம்பி வந்து நம்ம உள்ளே குத்தி அந்த கோழியை வேக வைக்கிறதுக்கு காரணம் கூட இருக்காது. கம்பி ஹீட் ஆகி அந்த கோழி உள்ளே நல்லா வெந்துடும். ஸோ வந்து சீக்கிரமாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்லேயே வந்து நம்ம இந்த சிக்கன் ஷவர்மா ரெடி பண்ணலாம். இப்போ கோழி நல்லா வெந்ததும் அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆனதும் அடுப்புலேருந்து இந்த கோழியை இறக்கி கொஞ்ச நேரம் ஆற விடணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறுச்சுனாக்கா கோழி மேலே அந்த மசாலா நல்லா செட் ஆகி நம்ம கிரில் ரேக் மேலே வச்சு நம்ம சுட்டு எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். அந்த மசாலா வந்து நிறைய தீயாது, கோழியும் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா கிரில் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த கோழி அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆற வச்சுட்டாங்க. கோழி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு கிரில் ரேக்கை அடுப்பு மேலே வச்சு நல்லா காய வச்சுட்டேன். அது மேலே அந்த ஆறி இருக்க கோழியை வந்து வச்சு நல்லா கிரில் பண்ணோம்னா கொஞ்சம் எண்ணெய் பூசி உள்ள வரைக்கும் அந்த கோழி நல்லா கிரில் ஆகிடும். ஸோ இது எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், வீட்லேயே நம்ம இது தயார் பண்ணலாம். இந்த ஷவர்மா வந்து நம்ம கடையிலலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து இந்த டேஸ்ட் டெவலப் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அந்த
ஷவர்மா கடைங்களுக்கு போய் நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இது நான் ரெசிபி தயார் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். இந்த கிரில் ரேக் கூட நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த அப்பளம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஸோ இந்த கிரில் ரேக் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆன்லைன்லேயும் கிடைக்கிறது, மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது. நம்மளுக்கு மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கிரில் ரேக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுப்பில் இந்த மாதிரி வச்சு நம்ம கிரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோழி நல்லா கிரில் ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்புலேருந்து இறக்கி நான் வந்து இந்த கோழியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் சர்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சில இதெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இந்த மேயோனேஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பொடியை வந்து கோஸு, வெங்காயம், கேரட் எல்லாம் அம்மா நறுக்கி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் இது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேயோனேஸ் ரெசிபி, தஹினி, கார்லிக் தூம், குபூஸ் எல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே நான் ரெசிபி வந்து ஷவர்மா பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அது பார்த்து முன்கூட்டியே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஷவர்மா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கோழி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பொருள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷவர்மா கடையில் அந்த கோழியை வெட்டுற மாதிரி நான் நல்லா பீஸ் பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு அது பிடிக்கலையா, நீங்கள் பீஸாகவே எடுத்துகிட்டு சின்ன பீஸஸாக நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அதுதான் எனக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் சீவுறதுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அண்ட் எனக்கு தெரியவும் இல்லை. ஸோ அது கையிலேருந்து வழுங்கி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டை எடுத்து சின்ன பீஸஸாக கட் பண்ணுறது தான் வாட்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கினாங்க. இதில் வந்து மெலிசா நறுக்கியிருக்க முட்டைகோஸு, வெங்காயம், கேரட் சேர்த்துக்கினேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்துடலாங்க. அவ்வளோதான், நம்ம ஷவர்மா ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க இந்த ரெசிபி. இந்த மசாலா சாமான் நான் என்னென்ன யூஸ் பண்ணதில் அதோட பிராண்ட் பேருங்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா அவங்கெல்லாம் யாருமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணல. ஸோ ஸ்பான்சர் பண்ணாத பிராண்ட் நேம்ஸ் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஷவர்மா வந்து நீங்கள் எல்லா ஐட்டம்ஸ், இந்த மேயோனேஸு, கார்லிக் தூமு, தஹீனி, குபூஸ், பிக்கிள் எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி முன்னாலே எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, ஒரு 2 days முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணிக்கினீங்கன்னா கூட நீங்கள் பண்ணுறதுக்கு, இந்த ஷவர்மா பண்ணுறதுக்கு ஒரு நொடியில் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி. அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். அதர்வைஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் எல்லா மேயோனேஸ், கார்லிக் தூமெல்லாம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா தயார் பண்ணிவிட்டு அந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே ரெடி ஆகிடுச்சு, நல்லாயிருக்கு. இப்போ வந்து நான் இந்த குபூஸை ரீஹீட் பண்ணி இந்த குபூஸ் ரெசிபி கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்லேயே. இது மேலே வந்து நான் க்ரீமி மின்ட் சாஸ், தஹீனி, கார்லிக் தூம், மேயோனேஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க இந்த குபூஸ் மேலே. இதில் வந்து சென்டரில் நம்ம அந்த ஷவர்மா மிக்ஸ்சர் வச்சிடலாம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ண அந்த ஊறுகாய், கேரட்டு, வெள்ளரிக்காய் ஊறுகாய் வந்து வச்சிடலாம். அது சென்டரில் வந்து நம்ம வறுத்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்து இந்த ஷவர்மாவை நம்ம ரோல் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணிட்டீங்கன்னா ஷவர்மா ரொம்ப ஈஸி. நீங்கள் இது வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம், இல்லை பிளாட்டர் மாதிரி நீங்கள் தயார் பண்ணி சர்வ் பண்ணலாம். பிளாட்டர் உங்களுக்கு ஐடியா காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஷவர்மா ஃபில்லிங்கு, குபூஸு, சாஸுங்க, அப்புறமா ஊறுகாயெல்லாம் சைடில் வச்சு ஒரு தட்டில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாட்டர்னு சொல்கிறாங்க இதுக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.